அதற்கு முன்பாக அண்மை செய்தி ஒன்றை நாம் பார்க்கலாம். காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பதை அண்மை செய்திகளாக வெளியாகியிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தெற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்திருக்கிறது. தென் வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய அண்மை செய்தி. தென் வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வலுவடைந்திருக்கிறது. இதனால் இது மேலும் வலுவடைய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருப்பதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க வானிலை ஆய்வு மையம்? கடந்த 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில தற்பொழுது அது மேலும் வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மல்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில கடந்த 22ஆம் தேதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று முன்தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இலங்கை ஒட்டி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இலங்கை அருகே இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்றைய தினம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது ஏற்கனவே நிலவில் வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுப்பெற்றிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து அடுத்து வலுப்பெற்ற நிலையில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுப்பெற்று அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்துல வடகடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அதிக மழை மற்றும் மிக கனமழை முதல் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது அடுத்த தீவிரமடை புயலாக வலுப்பெறக்கூடிய பட்சத்துல எண்ணெய் திசையை நோக்கி நகரும் உள்ளிட்ட அனைத்துமே அதனுடைய தொடர்ந்த நகர்வுகளை பொறுத்துதான் தெரிய வரும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலமாக வலுப்பெறும் என சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த 2 நாட்களில் இது மேலும் வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.